السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. زين للناس حب الشهوات من النساء والبنين والقناطير المقنطرة من الذهب والفضة والخيل المصممة والأنعام والحرث، ذلك متاع الحياة الدنيا والله عنده حسن المآب. قل أنبئكم بخير من ذلك للذين اتقوا عند ربهم جنات تجري من تحتها الأنهار خالدين فيها وأزواج مطهرة ورضوان من الله والله بصير بالعباد. حسبي الله. அன்பிற்கினிய இஸ்லாமியர்களே, மூன்றாவது அத்தியாயத்தினுடைய 14-15வது வசனம், அதாவது சூரத்து ஆல இம்ரானினுடைய 14வது வசனம் 15வது வசனம். கடைசியாக சூரத்து ஆல இம்ரானினுடைய 12-13வது வசனத்தினுடைய விளக்கத்தை பார்த்தோம். அப்போ அதனுடைய தொடர்ச்சியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சூரத் ஆல இம்ரானுடைய 14 மற்றும் 15வது வசனத்தில் நாம் ஏற்கனவே சொன்னோம், மனிதனுடைய யதார்த்தமான உளவியல் ரீதியான ஈர்ப்பு எதிலெல்லாம் இருக்கும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வரிசையிட்டு பட்டியலிட்டு காட்டுகிறான். சாதாரண மனிதர்களுடைய யதார்த்த நிலை என்னவாக இருக்கும்? அவர்கள் எதை சிறந்ததாக கருதுவார்கள்? ஒரு முஃமின் எதை சிறந்ததாக கருதுவார்? ஒரு முஃமினுக்கு அவனுக்கு எது சிறந்ததாக இருக்கும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிரித்து காட்டக்கூடிய பேசக்கூடிய ஒரு வசனமாக இந்த வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கியிருக்கிறார். அர்த்தத்தை பார்ப்போம். ஸுய்யின லின்னாஸ், அலங்கரிக்கப்பட்டு காட்டப்பட்டிருக்கிறது. லின்னாஸ், மக்களுக்கு அலங்கரிக்கப்பட்டு காட்டப்பட்டிருக்கிறது. லின்னாஸ் என்று சொன்னால் இதில் முஃமின்களும் வருவார்கள், காஃபிர்களும் வருவார்கள், முஸ்லிம்களும் வருவார்கள். எல்லோரும் இந்த அன்னாஸ் என்ற வார்த்தையில் அடங்கிவிடுவார்கள். மனிதனாக இருக்கக்கூடிய எல்லோரும் இதில் அடங்குவார்கள். ஸுய்யின லின்னாஸ், மனிதர்களுக்கு அலங்கரிக்கப்பட்டு காட்டியிருக்கிறது. ஹுப்புஷ் ஷஹவாத், மன இச்சைகளை அவர்கள் பின்பற்றுவது, நேசிப்பது அவர்களுக்கு அலங்கரிக்கப்பட்டு காட்டப்பட்டிருக்கிறது. எந்த விஷயங்களில் தெரியுமா? முதலாவது மினன் நிசா, பெண்களினுடைய விஷயத்தில் மனிதர்களுக்கு ஒரு ஈர்ப்பை இந்த உலகத்தில் அலங்கரிக்கப்பட்டு காட்டப்பட்டிருக்கிறது. மனிதன் இந்த உலகத்தில் வாழும் காலகட்டத்தில் யதார்த்தத்திலேயே பெண்களினுடைய விஷயத்தில் ஒரு ஈர்ப்புடையவனாக இருக்கிறான். வல்பனி, மேலும் குழந்தைகள் மற்றும் பிள்ளைகளுடைய விஷயத்தில் ஒரு மனிதனுக்கு யதார்த்தத்தில் ஈர்ப்போடு இருப்பதற்கான ஒரு அலங்கரிப்பை நாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். வல்கனாத்தீரில் முகன்தரா, அதாவது கனாத்தீர் என்று சொன்னால் குவியல்கள், அதாவது குவித்து வைத்திருக்கக்கூடிய குவியல்கள். என்ன குவியல்கள் தெரியுமா? அல் முகன்தரத்தி மினல் ஸஹபி வல் ஃபில்லா, தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய குவியலை, அதாவது தங்கத்தையும் வெள்ளியையும் சேர்த்து வைப்பதில் மனிதர்களுக்கு இந்த உலகத்தில் என்ன இருக்கிறது? ஒரு ஈர்ப்பும் ஒரு இச்சையும் ஆர்வமும் இந்த உலகத்தில் யதார்த்தத்திலேயே மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. வரிசையாக சொல்லுங்க பார்ப்போம். முதலாவது என்ன? மினன் நிசா, பெண்கள். முதலாவது இந்த எல்லா விஷயங்களும் இருந்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதலிடத்தில் ஒரு மனிதனுடைய விஷயத்தில் சொல்வது எதைத்தான்? பெண்கள். ஒரு மனிதன் பெண்ணினுடைய விஷயத்தில் அவன் ஈர்ப்புடையவனாக யதார்த்தத்திலேயே இருக்கிறான். இரண்டாவது வல்பனி, பிள்ளை செல்வங்கள், குழந்தைகளுடைய விஷயத்தில் ஒரு மனிதன் ஆசை உடையவனாக ஈர்ப்புடையவனாக அவன் இருக்கிறான். மூணாவது ஒரு கனாத்தீர், குவியல்கள், குவிப்பது, அதாவது சேர்த்து வைப்பது. குவித்து வைப்பது என்றால் என்ன? வீட்டில் குவித்து வைப்பது என்று சொன்னால் அளவுக்கு மீறி சேர்த்து வைப்பது. சேர்த்து வைக்கக்கூடிய விஷயத்தில்
மனிதன் யதார்த்தத்தில் ஆசை உடையவனாக ஈர்ப்புடையவனாக இருக்கிறான். அல் முகன்சரத்தி மின ஸஹபி வல் ஃபில்லா, தங்கத்தையும் வெள்ளியையும் இன்னும் அதிகமாக நாம் சேர்த்து வைக்க வேண்டும் என்று இச்சை கொள்ளக்கூடியவனாக ஆசை கொள்ளக்கூடியவனாக மனிதன் இருக்கின்றான். வல் ஹைலி என்று சொன்னால் குதிரைகள். அன்றைய காலகட்டத்தில் அவர்களுக்கு குதிரை, இன்றைய காலகட்டத்தில் நமக்கு வாகனம். அது வீர் சக்கர வாகனமாக இருக்கட்டும், 4 சக்கர வாகனமாக இருக்கட்டும், இன்னும் செல்வம் உடையவர்கள் பறக்கும் வாகனங்களாக இருக்கட்டும், வாகனங்கள். ஹைலி, அவர்கள் வாகனத்தை குதிரையை அவர்கள் சேர்த்து வைக்கக்கூடிய விஷயத்தில் அவர்கள் பேரார்வம் காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதுவும் எப்படிப்பட்ட குதிரை தெரியுமா? ஹைலில் முஸவ்வமா, அடையாளமிடப்பட்ட குதிரை. அன்றைய காலகட்டத்தில் குதிரைகள் வைத்திருப்பது என்பது ஒரு சாதாரண ஒரு நடுத்தட்டு தரத்து மக்களிடத்தில் கூட குதிரை என்ற ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம் இருக்கும். அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை பொறுத்து ஒரு சில சாதாரண மக்களை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் சாதாரண மக்களிடத்தில் கூட குதிரை இருக்கும். இன்னும் ஒரு சில மக்களிடத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் அவர்களிடத்தில் ஒட்டகம் இருக்கும். ஆனால் அந்த ஒட்டகத்தின் குதிரையிலும் அடையாளமிடப்பட்ட குதிரை, அடையாளமிடப்பட்ட ஒரு சில ஒட்டகங்கள், இவைகளை சேர்த்து வைக்கக்கூடிய விஷயத்தில் அன்றைய காலகட்டத்தில் மனிதர்கள் ஈடுபடுவர்களாக இருந்திருக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் விலை உயர்ந்த வாகனம், அடையாளமிடப்பட்ட குதிரை என்பது, அடையாளமிடப்பட்ட ஒட்டகங்கள் என்பது ஒரு விலை உயர்ந்த ஒன்று. இன்றைய காலகட்டத்திலும் அப்படித்தான். வாகனத்திலும் சாதாரண வாகனம் அல்ல. ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இவ்வளவு தொகையிலேயே வாகனத்தை வாங்க முடியும். ஆனாலும் விலை அதிகமாக கொடுத்து அதே வேலையை செய்யக்கூடிய ஒரு உயர்தர வாகனத்தை வாங்குவதற்கு காரணம் என்ன? ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு விஷயத்தின் மீது மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஈர்ப்பு. அதாவது ஒரு ஹைல் என்று சொல்லி நிறுத்தியிருந்தால் பொதுவாக வாகனம் குதிரை என்பதோடு முடிந்துவிடும். ஒரு ஹைலில் முஸவ்வமா என்று சொன்னால் விலை உயர்ந்த ஒரு விஷயத்தை மனிதன் வாங்க வேண்டும் என்ற விஷயத்தை ஈர்ப்புடையவனாக இருக்கின்றான். அது அவனுக்கு சக்திக்கு உட்பட்டு இருந்தாலும் சரி, சக்திக்கு அப்பாற்பட்டு இருந்தாலும் சரி, அது விலை மதிக்க முடியாத விஷயமாக ஒரு விஷயம் ஆகும் பொழுது அதன் மீது ஒரு மனிதன் ஈர்ப்புடையவனாக ஆகின்றான். அதை வாங்க வேண்டும் என்று ஆசை உடையவனாக ஆகின்றான். மிக சிறந்த உதாரணங்கள் எல்லாம் இதற்கென்று இருக்கிறது. கால்நடைகளை வாங்க வேண்டும், கால்நடைகள் அதிகமாக சேர்த்து வைக்கப்பட வேண்டும் என்பதாக மனிதன் ஆசை கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான். மேலும் விளைச்சல் நிலங்கள் இருக்க வேண்டும் என்று ஒரு மனிதன் யதார்த்தத்தில் ஈடுபடுவனாக ஆசையுடையவனாக இருக்கின்றான். விளைச்சல் நிலம் என்று சொன்னால் அதில் விவசாயம் செய்து விளைய வைக்க வேண்டும் என்று அவசியம் அல்ல. விவசாயம் செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு விளைச்சல் நிலம் இருப்பதை மனிதன் நேசிக்கிறான் இல்லையா? என் பேர்ல ஒரு 4 நிலம் இருக்கணும், என் பேர்ல 4 இடம் வாங்கி வைக்கப்பட்டிருக்கணும் என்று சொல்லி மனிதன் யதார்த்தத்தில் அதை நோக்கி நகர்வான். முதல்ல பெண்ணை நோக்கி நகர்வான், திருமணத்தை நோக்கி. அதுக்கு பின்னாடி தங்கத்தையும் வெள்ளியையும் சேர்ப்பதை நோக்கி நகர்வான். அப்படியே வந்தோம் என்று சொன்னால் பிள்ளை செல்வத்தை நோக்கி நகர்வான். அப்படியே வந்தோம் என்று சொன்னால் அவன் விலை உயர்ந்த வாகனங்களை வாங்க வேண்டும் என்று ஆசை கொண்டு அதை நோக்கி நகர்வான். கடைசியில் அவர்களுடைய வாரிசுகளுக்கு சேர்த்து வைப்பதற்காக விளைச்சல் நிலங்களை, அதாவது நிலங்களை வாங்கி சேமித்து வைக்கக்கூடிய விஷயத்தை நோக்கி ஒரு மனிதன் யதார்த்தத்திலே பிரியம் கொண்டு நகரக்கூடியவனாக இருக்கின்றான். இதுதான் மனிதர்களுடைய யதார்த்தமான ஒரு பிரியம், யதார்த்தமான ஒரு ஆசை எல்லாம் இதை சுற்றிதான் இருக்கும் என்பதாக இறைவன் பதிவு செய்கின்றான். சொல்லிவிட்டு சொல்லி காட்டுகின்றான், இதெல்லாம் இந்த உலகத்தினுடைய வீணான செல்வங்கள், இந்த உலகத்தினுடைய அற்பமான செல்வங்களாக இருக்கிறது. இதில் அனைத்தும் பெண்களாக இருக்கட்டும், குழந்தை செல்வங்களாக இருக்கட்டும், தங்கம், வெள்ளி, விளைநிலம், வாகனம், இவைகள் அனைத்தும் இந்த உலகத்தினுடைய ஒரு அற்பமான செல்வம். அல்லாஹ்விடத்தில் மிக சிறந்த செல்வங்களை உடைய ஒரு ஒதுங்கும் இடம் காத்து கொண்டிருக்கிறது. அது என்ன இடம்? சுவனம். அதைத்தான் ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் அவன் நேசிக்கக்கூடியவனாக இருப்பான். புல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், இவைகள் எல்லாவற்றையும் விட ஒரு மிக சிறந்த ஒன்றை உங்களுக்கு நான் கற்றுத்தரட்டுமா என்று நபியை நீங்கள் அவரிடத்தில் சொல்லுங்கள், கேளுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சொல்லி ஒரு கேள்வி எழுப்ப சொல்கின்றான். இல்லதீன இத்தகவ், அதை எவர்களுக்கு தெரியுமா? இறையச்சம் கொண்டு, இந்த ரப்பிஹிம், அல்லாஹ்விடத்தில் பயம் கொண்டு, அல்லாஹ்விடத்தில் அச்சம் கொண்டு வாழக்கூடிய இறையச்சம் உடையவர்களுக்கு என்று தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ரப்பிஹிம், அவருடைய ரப்பிடம் ஜன்னாத் தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார், ஆறுகள் ஓடக்கூடிய சொர்க்க பூஞ்சோலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு என்று தயார் செய்து வைத்திருக்கிறான். அந்த சொர்க்க பூஞ்சோலை எப்படிப்பட்டது தெரியுமா? அதில் ஆறுகள் ஓடும், ஹாலிதீன ஃபீஹா, அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஹாலிதீன ஃபீஹா ஒரு சாதாரண ஒரு வார்த்தையாக எனக்கு தெரியும். ஆனால் ஹாலிதீன ஃபீஹாவினுடைய முக்கியத்துவம் என்னவென்று பலருக்கு இந்த விளங்கவில்லை. ஹாலிதீன ஃபீஹா என்றால் என்ன அர்த்தம்?
நிரந்தரமாக இருப்பார். இந்த உலகத்தில் எதை சேர்த்தாலும், எப்பேற்பட்ட ஒரு கோடி செல்வத்தை சேர்த்தாலும் நிரந்தரமாக இருக்க முடியுமா? ஒரு குறிப்பிட்ட ஆண்டு தான். எந்த ஒரு இடை நோயும் வராமல், எந்த விபத்தையும் சந்திக்காமல், எந்த விதமான திடீர் மரணத்திற்கும் ஆளாகாமல் வாழ்ந்தால் கூட 60, 70, 80, மிஞ்சி போனால் 90, 100 கலாஸ். இந்த உலகத்தினுடைய நேரம் நமக்கு முடிஞ்சிடும். ஆனால் அந்த உலகம் என்பது ஹாலிதீன ஃபீஹா, அது நிரந்தரமானது. அந்த உலகத்தில் நாம் சம்பாதித்து நாம் பெறக்கூடிய விஷயங்கள், இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்களை கொண்டு, செயல்களை கொண்டு, அந்த உலகத்தில் நாம் இவைகளெல்லாம் சம்பாதித்து வைத்துக் கொள்கிறோமோ, எப்பேற்பட்ட அந்தஸ்திற்கு நாம் எம்மை தகுதிப்படுத்திக் கொள்கின்றோமோ, அந்த தகுதியும் அந்த அந்தஸ்தும் எமக்கு நிரந்தரமானதாக இருக்கும். அஸ்வாஜ் தூய்மையான மனைவிமார்கள் இருப்பார்கள். வெறும் அஸ்வாஜ் அல்ல, முத்தஹரா தூய்மையான மனைவிமார்கள் இருப்பார்கள். உலகத்திலும் எமக்கு மனைவிமார்கள் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் இந்த உலகத்தினுடைய விஷயத்தில் சில காரியங்களில் தூய்மையற்றவர்களாக மாறுவார்கள். சில விஷயங்கள், குணாதிசய விஷயங்களில், இன்னும் சில விஷயங்களில் அவர்கள் தூய்மையற்றவர்களாக மாறக்கூடிய சூழல் உண்டு. ஆனால் அங்கு இருக்கக்கூடியவர்கள் முத்தஹரா, முழுமையாக தூய்மையானவர்கள். அந்த முத்தஹரா என்ற வார்த்தைக்கு பல விளக்கங்கள் அறிஞர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். தஃசீரை பார்க்கும்போது பார்ப்போம். ரிதுவானும் இல்லல்லா, இவைகள் அனைத்தையும் தாண்டி அல்லாஹ்வுடைய பொருத்தம் அந்த இடத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய திருப்தி அந்த இடத்தில் உங்களுக்கு இருக்கும். அல்லாஹ் பஸீருல் பில் இபாத், நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அடியார்களை உற்று நோக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதாக சொல்லி இந்த சூரத் ஆல இம்ரானுடைய 14, 15வது வசனத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைவு செய்கின்றான். அன்பின் இஸ்லாமியர்களே, மிக முக்கியமான ஒரு வசனம். மனிதர்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது, ஒரு முஸ்லீம் எதை நோக்கி நகர வேண்டும், இந்த பின்பங்களுக்குள் சிக்காமல் ஒரு முஸ்லீமுடைய செயல்பாடுகள் எதை நோக்கியாக இருக்க வேண்டும் என்று ஒரு முஸ்லீமுக்கு ஒரு நினைவுபடுத்தக்கூடிய ஒரு வசனமாக இந்த வசனத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கியிருக்கிறான். அழகான ஒரு விளக்கத்தை உடைய ஒரு வசனம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக இந்த வரக்கூடிய அமர்வுகள் இந்த வசனத்தினுடைய விளக்கத்தை தெரிந்து கொள்ளும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் அதற்கான வாய்ப்பை தரட்டும் இன்ஷா அல்லாஹ். ஹாதா தொழில்முமினில்லா அக்குல் குரல் அஸ்ஸலாமு அலைக்கும் வஜமீ முஸ்லிமீன முஃமினீன அஜ்மாஈன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.